வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல் உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மதுபான கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. தஞ்சாவூரை சேர்ந்தவரை கைது செய்தது புதுச்சேரி காவல்துறை. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மீனவ காங்கிரஸ் நிர்வாகிகள், மீனவர்கள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் குப்பைகளில் இருந்து பேப்பர் எடுப்பது போல் வேடமிட்டு மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 2 லட்சம் ரூபாய் பணம் திருடி சென்ற நபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன். இவர் பாரதி வீதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் காசாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது கடை ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை அடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாப்பட்டியில் இருந்த 75,000 ரூபாய் மற்றும் ஒரு துணிப்பையில் வைத்திருந்த 1,25,000 ரூபாய் என 2 லட்சம் ரூபாய் பணம் திருடு போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பூட்டை உடைப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து லட்சுமணன் சிசிடிவி காட்சிகளுடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அதில் 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மதுபான கடை மூடுவதற்கு முன்பாக தலையில் சிவப்பு தொப்பி அணிந்து கொண்டு அக்கடைக்கே சென்று மதுபானம் வாங்குவது போல் கடையை முழுவதுமாக நோட்டமிட்டு விட்டு மது வாங்கி செல்வதும், பின்னர் நள்ளிரவு வரை குப்பை தொட்டிகளில் இருந்து பேப்பர் எடுப்பவர் போல் கையில் தடி, அழுக்கு சாக்குப்பை, தலையில் தொப்பி அணிந்து கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் சுற்றி திரிந்துவிட்டு ஆள் நடமாட்டம் குறைந்த பின்பு பாரதி வீதியில் உள்ள அந்த தனியார் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று தான் குப்பை எடுக்க வைத்திருந்த சாக்கு பையில் கல்லா மற்றும் அங்கிருந்த பையில் இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி செல்வது பதிவாகியிருந்ததை அடுத்து அந்த நபரின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த 60 வயதான மனோகரன் என தெரிய வந்தது. தஞ்சாவூரில் இருந்த அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரிடமிருந்து 1,35,000 ரூபாய் ரொக்க பணம், கடைப்பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், சாக்குப்பை, தொப்பி ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மனோகர் தஞ்சாவூரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து அறை எடுத்து கூலி வேலை செய்து வந்ததும் அவருக்கு புதுச்சேரியில் மட்டும் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மதுபான கடைகளை மட்டும் குறிவைத்து பூட்டை உடைத்து பணம் திருடி சென்றதாக
5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இப்போ புதுஞ்சாலை போலீஸில் நான் பாண்டிச்சேரி போலீஸு குறிப்பாக வந்து ஈஸ்ட் கிழக்கு பகுதியில் வந்து நைட் ரோட்ஸு க்ரைம் டீமு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்குறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு அரசு சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மீனவர் அமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உடைமை போராளி காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி நாளை காங்கிரஸ் மாநில தலைவருடன் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த உள்ளோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாதது வருத்தமளிக்கிறது என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் போக்கே இந்த தோல்விக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைபிடிப்பது தொடர்கதையாகி வருகிறது. ஆனால் மத்திய அரசு இதுகுறித்து கவலைப்படுவதில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி நாளை தானும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கமும் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இவ்விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளோம் என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசு புதுச்சேரிக்கு அதிகப்படியாக நிதி ஒதுக்கி உள்ளது என புதுச்சேரி பற்றி எந்த விவரமும் தெரியாமல் அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை வைத்து பேட்டி அளித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் புதுச்சேரி வந்தபோது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் புதுச்சேரிக்கு எதுவும் செய்யவில்லை. புதுச்சேரியை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசு போதுமான நிதி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நிதி பற்றாக்குறையில் தவிப்பதாக கூறுகிறார். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல பேசியுள்ளார். அவரின் பேச்சை வன்மையாக கண்டிப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். காரைக்கால் பகுதியிலே கடந்த வாரம் நாளும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியம் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் எல்லாம் திரு அனந்தராமன் அவர்கள்
முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்களும் காரைக்காலுக்கு சென்று கிளிஞ்சல்மேட்டு பகுதியில் வசிக்கின்ற மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 13 மீனவர்கள் தங்களுடைய பெரிய விசைப்படகுகளில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் லட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச பெருவிழாவையொட்டி பக்தர்களுக்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் உள்ள முருகர் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்திருந்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நியாய விலைக் கடைகளில் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நியாய விலைக் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கலித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை சின்னப்பேட், திருவண்டார்கோவில் சிவன் கோவில் பகுதி, திருவண்டார்கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நியாய விலைக் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலுக்கு சென்ற பொழுது அவர்கள் இலங்கை கப்பற்படையால் தாக்கப்பட்டு 3 பேர்களுக்கு குண்டடிப்பட்டு இந்த மீனவர்களை அவர்கள் சிறைப்பிடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு போட்டு 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் என்று தண்டனை போட்டு 6 மாத சிறைச்சாலை என்று அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள அனுகிரக அபார்ட்மெண்டில் MSG விளையாட்டு அரங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் திறப்பு விழா செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள
அனுகிரக அபார்ட்மெண்ட் 6வது கிராஸில் அமைக்கப்பட்டுள்ள MSG விளையாட்டு அரங்கத்தை புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆசீர்வாதத்துடன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விளையாட்டு அரங்கத்தை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சமூக ஆர்வலரும் ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் கலந்து கொண்டு விளையாட்டு அரங்கத்தின் திறந்து வைத்தனர். தற்போது விளையாட்டுத் துறையில் மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களை மென்மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த ஏற்பாட்டினை சுந்தரம் காந்திமதி, கண்ணன் சரோஜினி, விஸ்வநாதன் பிரபாவதி மற்றும் ஹரிபிரசாத் ஆர்டி, சத்யநாராயணன் இவர்கள் செய்திருந்தனர். இந்த விளையாட்டு அரங்க திறப்பு விழாவில் விளையாட்டு வீரர்கள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கன்னியாகோவில் 4 முனை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. விபத்துகளை தடுக்க போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து சிக்னலை அமைத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கன்னியாகோவில் 4 முனை சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்ட தானியங்கி போக்குவரத்து சிக்னலை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் பங்கேற்று சிக்னலை பூஜைகள் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் தன்வந்திரி அவர்களும் உதவி ஆய்வாளர்கள் பாஸ்கரன், இருதயநாதன் மற்றும் காவல்துறையினர், பொதுமக்கள் பங்கேற்றனர். அப்பொழுது தெற்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளராக தற்போது பொறுப்பேற்றுள்ள தன்வந்திரி அவர்களுக்கு பொன்னாடைகள் போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குப்பத்தில் 21 அடியில் சிவசுப்பிரமணியர் சுவாமி சிலை தமிழ் முறைப்படி குடமுழக்கு விழா. இதில் துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுரை
ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் முகப்பு பகுதியில் புதிதாக 21 அடி உயரம் கொண்ட போக சித்தர் உடனுரை பச்சைமலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி சிலை அமைக்கப்பட்டது. இதன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மூத்த பிள்ளையார் முதநிலை வேள்வி நவகோள் நல விண்ணப்ப வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மண் வழிபாடு, புனித நீர் வழிபாடு, 3:30 மணிக்கு நலபதி வேள்வி, புதிய சிலைக்கு அருட்கண் திறப்பித்தல், சக்கரம் பதித்தல், காப்பு அணிவித்தல், மாலை 5 மணிக்கு வேள்வி சாலை நுழைவும், இரவு 7:30 மணிக்கு முத்தமிழால் முதல் கால வேள்வி நிறைய நல்கள் பெரும் பேரொளி வழிபாடு நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி விண்ணப்பம், தீந்தமிழில் 2ஆம் கால வேள்வி தூவ வேள்வியும், அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு புனித நீர் ஊற்றி திருக்குட முழக்கு கடவுள் மங்களம் செய்யப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு, ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முருகனை வணங்கி அரோகரா என்று கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பிள்ளையார்குப்பம் வடக்கு வள்ளுவர் சமூகத்தினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அன்பினது ஆயிரை பாரு தொடர்ந்து எழும் சோதி துளையுடன் அன்பிடம் அன்பினது ஆயிரை பாரு அரையிடம் அன்பினது ஆயிரை பாரு. புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த ஆச்சாரியா பள்ளி குழுமமும் கலாம் உலக சாதனை புத்தகமும் இணைந்து நடத்திய பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று உலக சாதனை படைத்தனர். புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த ஆச்சாரியா பள்ளி குழுமமும் கலாம் உலக சாதனை புத்தகமும் இணைந்து நடத்திய பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று உலக சாதனை படைத்து பெருமை சேர்த்துள்ளனர். பல்வேறு துறையில் அவர்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் மற்றும் அசாத்தியத திறமையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 45 வகையான தனித்திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மாணவர்களின் முயற்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் முக்கிய பங்கு வகித்தது. இந்த சாதனை கல்வி தரத்தையும் பயிற்சி முறையையும் மாணவர்களின் அசாத்திய திறனையும் வெளிப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆச்சாரிய குழும தலைவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். மற்றும் இதற்கு உதவி புரிந்த நித்யா, செந்தில்குமார் மற்றும் திவ்ய பாரதிக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. உங்களுடைய பிராக்டிஸ் வந்து எல்லாமே நான் டெய்லி வந்து வீடியோஸா பார்த்துட்டு இருக்கேன். நான் அது லைவ்
காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் பொன்பேத்தி மற்றும் குறும்பாகரம் கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் பொன்பேத்தி மற்றும் குறும்பாகரம் கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் உடனிருந்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் தொழிலாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர்களின் கோரிக்கைகளான 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாளும் வேலை வைக்க வேண்டும், சம்பளத்தை சரியாக வழங்க வேண்டும், நெற்களம் மற்றும் சாலை வசதிகள் அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அதற்கு கூடிய விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் சரி செய்து தரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் வரவு பதிவேடுகளை பார்வையிட்டார். முன்னெல்லாம் போட்டோ கேமராவில் நம்ம வந்து அப்லோடிங் பண்ணோம். குறை இருக்குது, வேலைலாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா, சம்பளம் இது பண்ணிடுறேன். தைப்பூசத்தையொட்டி காரைக்கால் முருக பக்தர்கள் சிக்கல் சிங்காரவேலன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முருக பக்தர்கள் தைப்பூசத்தையொட்டி காரைக்கால் மாவட்டத்தின் அண்டை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். தைப்பூசத்தையொட்டி முதன்முறையாக சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு காரைக்கால் முருக பக்தர்கள் சார்பில் பாத யாத்திரையாக செல்ல முடிவெடுக்கப்பட்டு காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களை காரைக்கால் மாவட்ட முருக பக்தர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். இதில் இந்து முன்னணியினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் அரோகரா கோஷத்துடன் பாத யாத்திரையாக சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு சென்றனர். கந்தனுக்கு வேலனுக்கு முருகனுக்கு கருமனுக்கு கந்தனுக்கு கருமனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு குமரனுக்கு. நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய காட்சிகள் தொகுப்பாக நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளியிலும் காணொலி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலான தேதிகளில் டெல்லியில் பிரதம மந்திரியின் அசாத்தியமிக்க மாணவர்களை கண்டறியும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வகை இருத்தல், எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது, ஒழுக்கத்தில் கல்வி போன்ற உந்துதல் ஊட்டும் வகையிலான அறிவுரைகளை வழங்குவார்கள். இம்முகாமில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி ரித்திகா என்ற மாணவி கலந்து கொண்டார். மேலும் முகாமில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களிடம் உரையாடிய காட்சிகள் தொகுப்பாக நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளியிலும் காணொலி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒளிபரப்பப்பட்ட முகாமின் காட்சிகளை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு மாணவிகளுடன் பார்வையிட்டார். மேலும் அப்பள்ளி மாணவிகள் பாரத பிரதமர் அவர்களின் அறிவுரைகளை கேட்டறிந்தனர்.
பாரத பிரதமர் ஹிந்தி மொழியில் உரையாடியதற்கு மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எளிதாக புரியும் வகையில் மொழிபெயர்ப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் சந்தேகங்களை விளக்கி பேசினார். மேலும் தேர்வுகளுக்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். தங்களுக்கு தாங்களே வாரத்திற்கு ஒருமுறை படித்தவற்றை சுய சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற மேற்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் தாங்களே படித்துக் கொள்ளலாம். எழுதப்போகும் தேர்வின் முந்தைய வினாத்தாள்களை கண்டறிந்து அதை வைத்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். Managing your breath and all. Often if you sing, we don't take proper breaths. We are always in a hurry. But breath is very important. Just like chewing our food, breath is also important. Suppose there is Virat Kohli playing. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல் உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மதுபான கடையின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. தஞ்சாவூரை சேர்ந்தவரை கைது செய்தது புதுச்சேரி காவல்துறை. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.